திருமணம் மட்டும் தள்ளி போய் கொண்டே இருந்தது. ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோயேம்மா என்று சக நடிகர்களும் நடிகைகளும் அறிவுரை சொல்லியும் ஏற்க முடியாம தவிர்த்திருக்கிறார். குருவி சேர்ப்பது போல சேகரித்த சொத்துக்களும் உறவுகளிடம் நம்பிக்கையோட கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் அவர்கள்லாம் துரோகம் செய்து விட்டாங்களாம். இப்போ என்ன அவசரம், இன்னும் நடிக்கட்டும் என்று பணத்திலேயே குறியாக இருந்திருக்கிறாங்க உறவினர்கள்லாம். வீடு வாசல் சொத்து புத்து என்று சேர்த்து வைத்து பார்த்தால் கல்யாண வயதெல்லாம் இவருக்கு தாண்டி போயிருக்கிறது. அதன் பின்னர் உறவினர்களிடம் மாட்டிக்கொண்ட சொத்துக்களை மீட்பது பெரிய சவாலாகவே இவருக்கு உருவெடுத்திருக்கிறது. பெரிய மன உளைச்சலையும் இவருக்கு கொடுத்திருக்கிறது. சட்ட உதவியை நாடி போராடி தான் சொத்துக்களை மீட்டேன், அதிலும் பாதி சொத்துக்கள் தான் கிடைத்தன என்று சொல்லுகிறார் காஞ்சனா. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எஸ் ராஜேந்திரன், முத்துராமன், ஏவிஎம் ராஜன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் போன்ற தமிழ் திரைப்படத்துறையின் முன்னணி கதாநாயகர்கள் எல்லாரிடமும் இணைந்து நடித்திருக்கிறார். சிவாஜியுடன் சிவந்தமன் படத்துல பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை என்ற